வெல்கம் டு டாக்டர் மைத்லிஸ் மியூசிக் தெரப்பி சேனல். இன்றைய பதிவிலையும் ஜாப் சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆட்டிடியூட், அவங்களோட பெட்டர்மெண்ட் இதை பற்றி நம்ம பார்க்கலாம். ஒரு இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் என்னெல்லாம் ஒருத்தருக்கு ஊக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு பார்த்தா, ஒரு இன்சென்டிவ் கொடுக்குறாங்க. தீபாவளிக்காக ஒரு இன்சென்டிவ்ஸ், தீபாவளிக்காக ஒரு போனஸ் அப்படி கொடுக்குறாங்கன்னு வைங்க. அப்போ அந்த கொடுக்கும்பொழுது அந்த இன்சென்டிவ் இட் வில் வேரி வித் இண்டிவிஜுவல்ஸ். ஒரு ஜாபு இருக்கிறவங்களுக்கும் ஒரு எம்ப்ளாய்க்கும் இது வேறுபடும். அது எப்படின்னு கேட்டால், ஏஜு, அவங்களோட எஜுகேஷன் லெவல், அவங்களோட மேரிட்டல் ஸ்டேட்டஸ், அதர் பர்சனல் கேரக்டரிஸ்டிக்ஸ், இது எல்லாத்துக்கும் ஏற்ப அவங்களோட ஆட்டிடியூட் டுவர்ட்ஸ் ரிசீவிங் தி இன்சென்டிவ்ஸ், டுவர்ட்ஸ் ரிசீவிங் தி போனஸ் வில் டெஃபினெட்லி டிஃபர். ஏன்னு கேட்டால், ஒரு இன்சென்டிவ் வரும்போது ஒரு இண்டிவிஜுவலாக இருக்காங்க, அன்மேரிட் ஃபெலோ அப்படின்னா அவங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஜாலியாக செலவு பண்ணலான்னு. ஒரு மேரிட் மேன், ஃபேமிலி மேன் அப்படின்னு சொன்னால் அது அவன் ஜாலியாக செலவு பண்ண முடியாது. இல் ஹவ் டு கோ அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு ஹிஸ் மதர். அவன் அம்மாட்டையோ ஒய்ஃப்கிட்டையோ கொடுக்க வேண்டி வரும். கொடுத்தா தான் வீட்டு செலவுகளுக்கு அது ஏற்புடையதாக இருக்கும். அது சாதாரண பையன் இருக்கான்னு சொன்னால், சிங்கிளாக இருந்தால் இல் கோ அண்ட் ஹேண்ட் இட் ஓவர் டு ஹிஸ் மதர் ஆர் ஹிஸ் ஃபாதர். யாருக்கிட்டையான கொடுத்து செலவுக்கு வச்சுக்கலாம், செலவாக சேமித்து வைக்கலாம், எல்லாமே சாத்தியம்தான். முதல்ல டு பிகின் வித் எப்படி இருக்கும்னு கேட்டால், ஒரு இண்டிவிஜுவல், ஒரு எம்ப்ளாயி, ஒரு ஜாபில் இருக்கிறவங்க அப்படின்னு சொன்னால், வாட் எவர் ஹிஸ் லெவல் ஆஃப் ஜாப், வாட் எவர் இஸ் ஏர்னிங் ஃபார் எ மந்த், அது எந்த கேட்டகரியில் இருந்தாலும் முதல்ல அவர் ஒரு சோஷியல் ஸ்ட்ரக்சர், ஒரு சமுதாயம் என்கிற சோஷியல் ஸ்ட்ரக்சரில் அவர் ஒரு அங்கம். அப்படி இருக்கும்பொழுது அந்த தொழிற்சாலையிலையும் அவர் ஒரு அங்கம் தான். தொழிற்சாலையில் அவருடைய வேலைகளை சிறப்புப்படுத்தி பார்க்கணும் அப்படின்னு சொன்னால், இஸ் ரிலேஷன்ஷிப் வித் இஸ் கோர் ஒர்க்கர்ஸ், கூட இருக்கிறவங்களோட அவர் எப்படி வேலை செய்கிறாரு, அவர் எப்படி பழகிறாரு, அவரோட பழகிறதுனால, மற்றவங்களோட பழகிறதுனால அவருடைய மோட்டிவேஷன் லெவல் அதிகமாகுதா இல்லை குறைபாடு உடையதாக இருக்குதா? அதிகமாகுதுன்னு சொன்னால் ப்ரொடக்ஷனை எப்படி அளவுக்கு அவர் மேலே தூக்கிட்டு போனோம்னு நினைக்கிறாரு. ஹவு ஃபார் என்ஹான்சஸ் தி ப்ரொடக்ஷன், ஹவு ஃபார் இஸ் குவாலிட்டி ஆஃப் ஒர்க் கம்ஸ் அப், அதுவும் பார்க்கணும். சில நேரத்தில் இந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்னால தகாத நட்பு, கூடா நட்புன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா தமிழில், அதுபோல் தகாத நட்புலாம் ஏற்படுத்திக்கிட்டு அந்த நேரத்தில் ப்ரொடக்ஷனை சரியாக செய்யாமல் மேனேஜ்மெண்ட்டுக்கு என்ன ஒரு தொய்வு ஏற்படுத்தணுன்ற எண்ண ஓட்டங்கள் உடையவரா அப்படின்னு கூட நம்ம அதில் கண்டுபிடிச்சிக்கலாம். அதனால் ஒரு மோட்டிவேஷன், ஒரு ஜாபோட ஒர்க் லெவல் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு மேனேஜ்மெண்ட் அது ஒரு விதமாக பார்க்கும், எம்ப்ளாயீஸ் அதை ஒரு விதமாக பார்ப்பாங்க. எம்ப்ளாயி என்ன செய்வான், இந்த வேலையை முடிச்சுட்டு உடனே மேனேஜ்மெண்ட் அடுத்தது என்ன சொல்லும், வேறு எப்படி வேலை வாங்குவாங்க நம்மக்கிட்ட, அடுத்தது என்ன, வாட் இஸ் த வேலை இருக்குது டு கம்ப்ளீட் தட் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. ஆனால் மேனேஜ்மெண்ட் என்ன நினைக்கும், இந்த வேலையை இப்போ ஜாப் முடிச்சுட்டா, இந்த ஆர்டர் முடிச்சுட்டா, அடுத்த ஆர்டருக்குள்ளே சில வேலையை நம்ம தயார் பண்ணிக்கணும், ஆல்ரெடி தி அதர் ஆர்டர் இஸ் இன் த அன்வில், ஸோ வீ கேன் மேக் யூஸ் ஆஃப் இட் அப்படின்னு அவங்க நினைப்பாங்க. தொடர்ந்து அவங்களுக்கு ஆர்டர் இருந்தால் தான் ப்ரொடக்ஷன் இருந்துக்கிட்டே இருக்கும், ப்ரொடக்ஷன் இருந்தால் தான் மார்க்கெட் பண்ண முடியும், மார்க்கெட் பண்ணினா தான் ப்ராஃபிட்வாக சேல்ஸ் எப்படி இருக்குதுன்னு நம்ம பார்க்க முடியும். சேல்ஸோட உச்சகட்டத்தை தொடும்பொழுது தான் நம்மளுக்கு என்ன கிடைக்குங்க, ப்ராஃபிட் எவ்வளோ வரும்னு தெரியும். ஸோ இந்த அடிப்படையில் மோட்டிவேஷன் லெவல்ஸ் ஒரு எம்ப்ளாய்க்கு எவ்வளோ தூரம் இருக்குது, வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர், வி ஹவ் ஆல்ரெடி டோல்டு. ஒரு எம்ப்ளாயின்றவன் சோஷியல் ஸ்ட்ரக்சரில் இஸ் பார்ட் ஆஃப் இட். அந்த சோஷியல் ஸ்ட்ரக்சரில் இருக்கிறதுனால அவரோட ஆட்டிடியூட் எப்படி பாசிட்டிவாக இருக்குது. நம்ம பதிவில் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிட்டிவ் ஆட்டிடியூடை பற்றி தான் பேசிக்கிட்டு வரோம். மைண்ட் செட் ஆஃப் கிரிமினல் மைண்ட் செட்டை பற்றி ஒரு நாள் நம்ம சொல்கிறதில்லை. ஏன்னா நல்லபடியாக அன்பாக பரிவாக பாசமாக ஒரு எம்ப்ளாயி இண்டஸ்ட்ரியல் செட்டிங்கில் அவன் பழக தெரியும், அதர் எம்ப்ளாயீஸோட இஸ் ஹேவிங் என்ன நல்லிணக்கமான உறவு முறைகளை கொண்டிருக்கிறான்னு என்ன சொன்னால், அங்கே நெகட்டிவ் தாட்ஸ்க்கு, நெகட்டிவ் பிஹேவியருக்கு இடமில்லை. அதாவது ஒருத்தருக்கு என்ன இருக்கும், ஒரு வேகமாக வேலை செய்யணும், என்வி இருக்கும், ஜெலஸ் இருக்கும், நம்மளுக்கு இன்சென்டிவ்ஸ் எவ்வளோ தூரம் கிடைக்கிறது, வாட் இஸ் த பர்சன்டேஜ் ஆஃப் போனஸ் வி ஆர் கெட்டிங், அதை பற்றிலாம் யோசிக்கிறது வேறு. ஆனால் கிரிமினல் மைண்ட் செட் வராமல் இருக்கணும் அப்படின்னு சொன்னால் எம்ப்ளாயீஸ் ரிலேஷன்ஷிப் ஆட் டு பி இன்டாக்ட் என்றதை நம்ம தொடர்ந்து பார்க்கலாம். Motivation of the individual is also plays a very vital role in enhancing the production level as well as reaching the goal bit early. என்றதும் அது தலைப்புக்குள்ள அடக்கம் தான். இதுக்கு தொடர்புடைய செய்திகளை நம்ம வரப்போகிற பகுதிகளிலும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.